பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? இந்த நாளிலேயும் நம்முடைய முற்பிதாவாகிய தாவீதை தேவன் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தார் என்பதை இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வசனத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். தாவீது இப்படி சொல்லுகிறார், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், மட்டுமல்ல கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்றும் சொல்லி இருக்கிறார். அன்பானோர்களே, கொடுமையான பொல்லாத சத்துருக்களான மனிதர்களிடமிருந்து வருகிற தீமையான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்கிறார். மாத்திரமல்ல, பொல்லாத சத்துரு கொண்டு வருகிற சகல தீமைகளிலிருந்தும் நம்மை விலக்கி காக்கிறவர் அவரே. இந்த தேவன் நம்மையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்பதாக எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. எனவே சத்துரு உங்களை நெருக்குவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்குவது இல்லை. தேவனுடைய கரம் உங்களோடு உறுதியாயிருக்கும், அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோமே. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறது போல, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை சத்துருக்களுக்கு விலக்கி நீர் விடுவிக்கிறீர், கொடுமையான மனிதர்களுக்கு உயர்த்தி எங்களை தப்புவிக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சத்துரு நெருங்காதபடிக்கு, நியாயக்கேட்டின் மகன் தொடாதபடிக்கு உம்முடைய கை உம்முடைய பிள்ளைகளோட உறுதியாய் இருக்கிறதை ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அனுபவிக்க உணர கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.